வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி வித் பர்வதா. இன்றைக்கி நம்ம சிபிஎஸ்இ மேக்ஸ் கிளாஸ் 10 சாப்டர் 3 லீனியர் ஈக்குவேஷன்ஸில் கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின். From a shop, Sudhir bought 2 books of mathematics and 3 books of physics for rupees 850. Suman bought 3 books of mathematics and 2 books of physics for rupees 900. என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஷாப்லேருந்து சுதீர் வந்து 2 மேக்ஸ் புக்கும் 3 ஃபிசிக்ஸ் புக்கும் 850 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காங்க. சுமன் வந்து 3 மேக்ஸ் புக்கும் 2 ஃபிசிக்ஸ் புக்கும் rupees 900க்கு வாங்கியிருக்காங்க. Consider the price of 1 mathematics book and that of 1 physics book be rupees X and rupees Y respectively. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸ் புக்கோடைய ப்ரைஸை வந்து rupees X ஆகவும் ஃபிசிக்ஸ் புக்கோட ப்ரைஸை வந்து rupees Y ஆகவும் வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸை. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ரெப்ரசன்ட் த சிச்சுவேஷன் ஃபேஸ்ட் பை சுதீர் அல்ஜிப்ரிக்கலி. ஓகே, இது அதாவது மேக்ஸ் புக்கை வந்து rupees X ஆகவும் ஃபிசிக்ஸ் புக்கோட ப்ரைஸை வந்து rupees Y ஆகவும் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. சுதீர் வந்து 2 மேத்தமெட்டிக்ஸ் புக்கும் 3 ஃபிசிக்ஸ் புக்கும் வாங்கியிருக்காரு. ஸோ 3X ப்ளஸ் 2Y so 2x ஏன்னா 2 mathematics book and 3 physics book. so 2x plus 3y is equal to 850 rupeesக்கு இதெல்லாம் வாங்கியிருக்காரு. ஸோ 850. செகண்ட் சப்டிவிஷன். ரெப்ரசன்ட் த சிச்சுவேஷன் ஃபேஸ்ட் பை சுமன் அல்ஜிப்ரிக்கலி. சுமன் வந்து 3 மேக்ஸ் புக் அண்ட் 2 ஃபிசிக்ஸ் புக் வாங்கியிருக்காரு. அப்போது 3x ப்ளஸ் 2y ஈக்குவல் டு இதை வந்து 900 ருபீஸ்க்கு வாங்கியிருக்காரு. ஸோ 900. தேர்டு சப்டிவிஷன். ப்ரைஸ் ஆஃப் 1 ஃபிசிக்ஸ் புக் இஸ். ஒரு ஃபிசிக்ஸ் புக்கோடைய ப்ரைஸ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம 2 ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு வந்து இப்போ ஒய் தான் தேவை, ஏன்னா ஃபிசிக்ஸ் புக்கோட ப்ரைஸ் வந்து ஒய். ஸோ ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். 2x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 850 and 3x plus 2y equal to 900. இப்போ வந்து நம்ம 2 ஈக்குவேஷன், இந்த ஈக்குவேஷனை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம் அண்ட் இந்த ஈக்குவேஷனை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 2 3s are 6x plus 3 into 3 9y equal to 850 into 3 5 3s are 15 8 3s are 24 plus 1 25. so 2550. இப்போ இந்த ஈக்குவேஷனை 2ஆல் இன்ட்டு பண்ண போகிறோம். இந்த 3ஆல் இன்ட்டு பண்ண மாரி இந்த 2ஆல் இன்ட்டு பண்ண போகிறோம். ஸோ 3 into 2 6 6x plus 2 into 2 4y equal to 900 into 2 வந்து 1800. ஏன்னா 9 2s are 18, 2 0 போட்டிருக்கோம். ஸோ 1800. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 6x minus 6x கேன்சல் ஆகிடும் 0. 9y minus 4y 5y and 2550 minus 1800. இதை நம்ம சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். 0 minus 0 0 5 minus 0 5. 5லேருந்து 8 மைனஸ் பண்ண முடியாது. ஸோ 15. இதுலேருந்து ஒன்று பாரோ பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து 1 ஆகிடும். ஸோ 15 minus 8 வந்து 7. 1 minus 1 0. ஸோ 5y is equal to 750. நமக்கு வந்து 5y is equal to 750 அப்படின்னு கிடச்சிது. ஸோ y கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம 750 by 5 போட போகிறோம். 15 5s are 75. ஒரு 0 இருக்குது. ஸோ y equal to 150. அதாவது ஒரு ஃபிசிக்ஸ் புக்கோடைய காஸ்ட் வந்து rupees 150. ஃபோர்த்து சப்டிவிஷன். ப்ரைஸ் ஆஃப் 1 மேக்ஸ் புக் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு மேக்ஸ் புக்கோட ப்ரைஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு இந்த ஒய்யை வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 3x ப்ளஸ்
2y equal to 900. இந்த ஈக்குவேஷன் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ 3x ப்ளஸ் 2 y வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 150. ஸோ 2 into 150 equal to 900. 3x ப்ளஸ் 2 into 150 வந்து 300 equal to 900. So 3x is equal to 900 minus 300. 900 minus 300 வந்து 600. 3x is equal to 600. இப்போ நம்ம x கண்டுபிடிக்கணும்னா 600 divide by 3 பண்ணணும். That is equal to the 1 time இது 2 time ரெண்டு 0 இருக்கு. So 200. Therefore price of one Max book is rupees 200. தான் நமக்கு ஆன்சர். Second question. John and Jeevanti are playing with marbles in the playground. They together have 45 marbles and John has 15 marbles more than Jeevanti. என்ன சொல்கிறாங்கன்னா ஜான் ஜீவந்தி ரெண்டு பேரும் மார்பிள்ஸ் வச்சு விளையாண்டுருக்காங்க ப்ளே கிரவுண்டில். ரெண்டு பேர் வச்சுருக்கிற மார்பிள்ஸையும் நம்ம ஆட் பண்ணோன்னா 45 வரும். ஸோ டோட்டலாக 45 மார்பிள்ஸ் வச்சுருக்காங்க. ஜான் வந்து ஜீவந்தியோட 15 மார்பிள்ஸ் அதிகமாக வச்சுருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், த நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் ஜீவந்தி ஹேட். ஜீவந்தி கிட்ட எவ்வளோ மார்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்ம வந்து ஜான் வச்சுருந்த மார்பிள்ஸ் வந்து அதோட எவ்வளோ மார்பிள்ஸ் வச்சுருந்தா அதோட எண்ணிக்கையை வந்து நம்ம எக்ஸாக வச்சுக்கலாம். ஜீவந்தி வச்சுருந்ததை நம்ம ஒய்யாக வச்சுக்கலாம். அப்போ வந்து அவங்க ரெண்டு பேரும் டோட்டலாக 45 வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 45. அதேமாரி ஜான் ஜீவந்தியோட 15 அதிகமாக வச்சுருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜான் வந்து எக்ஸ் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வச்சுருந்தான். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 15. இப்போ ஒய் இந்த பக்கம் போகும்போது எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 15. ஸோ இது நமக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 45, எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 15. ஓகே, இப்போ நம்ம இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம், அதாவது ஆட் பண்ணிக்கலாம். அப்போது ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் வந்து 2x, 45 ப்ளஸ் 15 வந்து 60. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 60/2, தட் இஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. இந்த 2 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா இந்த 1 டைம் இது 3, இது 30 டைம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. இப்போ இந்த எக்ஸை நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட், ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா ஜீவந்தி கிட்ட ஒய் மார்பிள்ஸ் இருந்தது, ஒய் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் இருந்தது. ஸோ அப்போ நம்ம ஒய் கண்டுபிடிச்சி தான் அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, செகண்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 15 இருக்குல்ல, அதில் வந்து நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 30. So 30 minus y equal to 15. 30 minus y equal to 15. So plus 30 அந்த பக்கம் போகும்போது minus 30 ஆகிடும். So minus y equal to 15 minus 30. 15 minus 30 வந்து minus 15. Minus y equal to minus 15. ரெண்டு பக்கமே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம அதை கேன்சல் பண்ணிக்கலாம். So y equal to 15. இப்போ ஜீவந்தி கிட்ட ஒய் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் இருந்தது, ஒய் வந்து 15. அப்போ ஜீவந்தி 15 மார்பிள்ஸ் வச்சுருந்தா செகண்ட் சப்டிவிஷன், த நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் ஜான் ஹேட். ஜான் கிட்ட எவ்வளோ மார்பிள்ஸ் இருந்ததுன்னு கேட்குறாங்க. ஜான் வந்து எக்ஸ் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வச்சுருந்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். x equal to 30. அப்போது the number of marbles John had வந்து 30. ஓகே, third subdivision, if 45 is replaced by 55 in the above case discussed in the question, then the number of marbles ஜீவந்தி have. இப்போ வந்து நம்ம டோட்டலாக அவங்க ஜானும் ஜீவந்தியும் 45 மார்பிள்ஸ் வச்சுருந்தாங்க அப்படின்னு நம்ம படித்தோம் கேஸில். இப்போ அந்த 45க்கு பதிலாக 55 இருந்தால் ஜீவந்தி வந்து எவ்வளோ மார்பிள்ஸ் வச்சுருப்பா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் இப்போ நம்ம மாற்றி எழுத போகிறோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் வந்து இப்போது 55 அண்ட் அது வந்து சேம் தான். ஜான் வந்து ஜீவந்தியோட 15 மார்பிள்ஸ் அதிகமாக தான் வச்சுருக்கான். அதில் வந்து எந்த சேஞ்சும் அவங்க கொடுக்கல. ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் செகண்ட் ஈக்குவேஷனை.
எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 15. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிடும். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் 2x ஈக்குவல் டு 55 ப்ளஸ் 15 வந்து 70. எக்ஸ் ஈக்குவல் டு 70/2. இந்த 2 டேபிளால் கேன்சல் பண்ணோன்னா 1 டைம், இது 35 டைம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 35. எக்ஸ் வந்து ஜான் வச்சுருக்கிற நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ். இப்போ நம்ம வந்து ஜீவந்தி இது வந்து கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் நம்ம எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 15. எக்ஸ் வந்து 35 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 15. ஸோ ப்ளஸ் 35 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் 35. ஸோ மைனஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 15 மைனஸ் 35. 15 மைனஸ் 35 வந்து மைனஸ் 20. மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 20. ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்குது, ஸோ கேன்சல் ஆகிடும். தேர்ஃபோர் ஒய் ஈக்குவல் டு 20. அப்போது ஜீவந்தி வச்சுருக்கிற நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து 20. Fourth subdivision, according to question 3, John had how many marbles? இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்த்ததில் புதுசாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஜான் கிட்ட எவ்வளோ மார்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். ஒய் வந்து ஜீவந்தி கிட்ட இருக்கிற நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ், அது 20 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஃபோர்த்து சப்டிவிஷனில் ஜான் கிட்ட எவ்வளோ மார்பிள்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஜான் வந்து எக்ஸ் நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வச்சுருந்தான். ஸோ எக்ஸ் வந்து 35 அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அப்போ ஜான் கிட்ட இருந்த நம்பர் ஆஃப் மார்பிள்ஸ் வந்து 35. ஸோ இதுதான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.